தற்போது கிடைத்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் தம்பதி மற்றும் குழந்தையை அங்கு சுற்றித் திரிந்த மாடு ஒன்று முட்டியிருக்கிறது. சாலையில் சண்டையிட்ட 2 மாடுகள் இருசக்கர வாகனத்தை முட்டி தள்ளியதில் மூவரும் கீழே விழுந்து விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாபு சரவணன் வழங்கிட கேட்கலாம். பாபு சரவணன், வணக்கம். கால்நடைகளால் இடையூறு ஏற்படுவதாக, அங்கு விபத்துகள் நிகழ்வதாகவும் பொதுமக்கள் தரப்பிலிருந்து புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்கள் பாபு சரவணன். வணக்கம் சிந்துஜா. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மாநகராட்சியில் பிரதான சாலைகளில் ஏராளமான மாடுகள் வீடுகளில் கட்டுப்போட்டு வளர்க்காமல் பராமரிப்பின்றி சாலைகளில் சுற்றித் திரிந்து வருகிறது. இதனால் அடிக்கடி அவ்வப்போது விபத்துகள் ஏற்படுவது வாடிக்கையாக நடைபெற்று வருகிறது. மாநகராட்சி நிர்வாகம் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் மாநகராட்சி நிர்வாகம் மாடுகளை பிடித்து மாடு உரிமையாளர்களுக்கு அபராதம் விதித்து வந்தனர். இப்பொழுது அந்த பணிகளை இப்ப செய்வதில்லை மாநகராட்சி. நேற்று இரவு சுமார் ஒரு 9 மணி அளவில் இருசக்கர வாகனத்தில் தனது 4 வயது பெண் குழந்தையுடன் வந்த ஒருவர் சாலையில் சுமார் ஒரு 15 நிமிடத்துக்கு மேல் 2 மாடுகள் ஆக்ரோஷமாக சண்டையிட்டு வந்தன. இந்த மாடுகளில் ஒரு மாடு இருசக்கர வாகனத்தில் வந்தவர்கள் மோதியதில் அந்த சிறு குழந்தை பெண் குழந்தை சாலையில் கீழே விழுந்தது. உடனடியாக சுதாரித்த அவரது தந்தை அந்த குழந்தையை தூக்கினார். அந்த பகுதியில் இருந்த பொதுமக்கள் அந்த மாடுகளை விரட்டி விட்டு இந்த இருசக்கர வாகனத்தையும் எடுத்து அவர்களிடம் ஒப்படைத்தனர். அதன் பின்பும் அந்த மாடு ஆக்ரோஷமாக 2 மாடுகளும் சாலையில் சண்டையிட்டபடியே இருந்தன. அப்பொழுது அது வழியாக சென்ற ஆட்டோ ஒன்று மீதும் மோத என்ற போது ஆட்டோ தற்சமயமாக அப்படியே தப்பி சென்று விட்டது. இதனால் இந்த மாடுகள் உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம் மாடுகளை பிடித்து அந்த மாட்டு உரிமையாளருக்கு அபராதம் விதித்து இதுபோல் நடவடிக்கைகளை எடுத்தால் மட்டுமே இந்த சாலையில் சுற்றித் திரியும் மாடுகள் கட்டுப்படுத்த முடியும். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாபு சரவணன்.